ரெண்டு மனிதர் இருக்கிறார். ஒருத்தர் ரொம்ப பாவம் செய்கிறார், ரொம்ப அமல் செய்கிறார், ரொம்ப பாவம் செய்கிறார், எல்லா தப்பும் பண்றார், எல்லா அமலையும் கரெக்டா செய்யறார். தஹஜ்ஜத்தை கூட விடல, சதக்கா விடல, தர்மத்தை விடல, ஜகாத்தை விடல, எல்லாம் கொடுக்கிறார். வருஷம் ஹஜ்ஜிக்கு போறார். ஆனா அவ்வளவு தப்பும் பண்ணுகிறார். அவர் எந்த தரத்தில் இருப்பார்? இன்னொருவர் கொஞ்சம் தான் அமல் செய்வார், பாவமும் கம்மியா செய்கிறார், பாவமும் குறைவு, அமலும் குறைவு. தஹஜ்ஜத்தெல்லாம் தொழல, ஏதோ கரெக்டா தொழுகிறார், 5 வேளை தொழுகிறார், சுன்னத்தெல்லாம் விடுறார், நிறைய அமல் செய்யறது இல்லை, ஆனா பாவம் நிறைய செய்யறது இல்லை. ரொம்ப பயப்படுறார், மனுஷங்களை புண்படுத்திடக்கூடாது, அல்லாஹ்வுடைய கடமையை மீறிடக்கூடாது அப்படின்ற கண்ணை கூட பாதுகாக்கிறார், தப்பான பார்வை பார்த்துடக்கூடாது. சின்ன பாவம், கொஞ்சம் தான் பாவம், ரொம்ப பாவம் இல்லை, அமலும் கொஞ்சம் தான். இவரா அவரா? அப்துல்லா இப்னு அப்பாஸ் இடத்தில் கேட்கிறார், 2 பேர்ல யாரு சிறந்தவர் என்று கேட்டாங்க. அவங்க சொன்னாங்களாம், என்னப்பா கேள்வி இது, உலகத்துல அமல் கம்மியோ கூடவோ பாவம் கூட கூடாதுப்பா, பாவம் கம்மியாக அமலும் கம்மியா செய்யறாரு, அவரே ஏற்றத்திற்குரிய மனிதர். நிறைய பாவம் செய்து நிறைய அமல் செய்வது அது சிறப்புக்குரியது அல்ல. கம்மியான பாவம் இருக்குதா, அவர் கம்மியா அமல் செய்தால் அல்லாஹ் அங்கீகரிக்கப்படுகிறார். என்ன உணர்த்துறாங்க? அமலை விட பாவத்தை விடுறதுதான் பெரிய பாக்கியம்.